வணக்கம். புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். உள்நாட்டின் பாதுகாப்பு காவல்துறை கையில்தான் உள்ளது. மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பணியாற்ற ஆளுநர் கைலாஷ்நாதன் அறிவுறுத்தல். கோட்டக்குப்பம் அருகே தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல். ராஜஸ்தானை சேர்ந்த வாலிபர் கைது. மடுகரையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றம். அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி புதுச்சேரி இந்திய மயமாக்கல் ஆங்கில ஆய்வுகள் வடிவம் மற்றும் கோட்பாடு 2 நாள் தேசிய கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி ஆங்கிலத்துறை சார்பில் இந்திய சமூக அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவன நிதி உதவியுடன் இந்திய மயமாக்கல் ஆங்கில ஆய்வுகள் வடிவம் மற்றும் கோட்பாடு எனும் தலைப்பிலான 2 நாள் தேசிய கருத்தரங்கம் சுப்பிரமணிய பாரதியார் கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்த தாஸ் வரவேற்புரை வழங்கினார். கருத்தரங்க தொடக்க விழாவில் புதுச்சேரி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி கருத்தரங்கத்தை தொடங்கி வைத்தார். சிறப்பு அழைப்பாளராக லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டார். பிலாஸ்பூர் காசுதாஸ் பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் அலோக் குமார் சக்கரவால் சிறப்புரை வழங்கினார். அவர் சிறப்புரையில் இந்திய பண்பாட்டினை ஆங்கில இலக்கியங்கள் எவ்வாறு பதிவு செய்துள்ளன என்பதை எடுத்துக் காட்டினார். அவரை தொடர்ந்து சென்னை இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பேராசிரியர் ஜோதிர்மய திருபாதி கருத்தரங்க மைய உரை வழங்கினார். அவர் தம் உரையில் இந்திய இலக்கியங்களின் நடை, கரு முதலானவை மேற்கத்திய இலக்கியங்களில் எவ்வாறு பிரதிபலிக்கின்றன என எடுத்துரைத்தார். இக்கருத்தரங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் மகேந்திர ஜெகநாத் துத்தே கருத்தரங்கத்தின் நோக்கத்தை தெளிவுபடுத்தினார். 40க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள், அறிஞர் பெருமக்கள் ஆய்வுரை வழங்கினர். கருத்தரங்கத்தின் இணை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் அஞ்சுநாயர் நன்றி உரை வழங்கினார். கருத்தரங்கத்தின் நிறைவு விழா சனிக்கிழமை நடைபெற உள்ளது. To understanding other cultures, but it is equally vital to indigenize and root it in our own traditions, context and narratives. Thank you. Perspective in the study of literature and theory. On behalf of the organizing committee, we extend a warm welcome to all the dignitaries and lighting the lamp is a symbolic gesture that marks the beginning of knowledge, wisdom and enlightenment. As the lamp dispels darkness, காவலர்கள் திறமையாக, நேர்மையாக, எதற்கும் பயப்படாமல் மக்கள் நலனுக்காக பணியாற்ற வேண்டும். காவலர்கள் கடமையை செய்ய தவறினால் அந்த சமுதாயம் அழிவை சந்திக்க நேரிடும். துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அறிவுறுத்தல். புதுச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 சார்பில் காக்கி உடை வீரர்கள் சாதனைகள் புரிந்த காவலர்களுக்கான பாராட்டு விழா முதலியார்பேட்டை தனியார் கன்வென்ஷன் மையத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சாதனைகள் புரிந்த காவலர்களுக்கு பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். பின்னர் விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர், காவல்துறையை சேர்ந்த நீங்கள் இந்த சமுதாயத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறீர்கள். உங்களது செயலும் பணியும் மிகவும் உன்னதமானது, உயர்வானது, போற்றக்கூடியது என்றார். ஒரு நாட்டிற்கு ராணுவம் எந்த அளவிற்கு முக்கியமோ அந்த அளவிற்கு காவலர்களுக்கும் முக்கியமான பங்கு உண்டு. உள்நாட்டின் பாதுகாப்பு உங்கள் கையில் தான் இருக்கிறது. அதிகாரிகள் முதல் கடைநிலை காவலர்கள் வரை அனைவரின் பங்களிப்பும் இதில் அடங்கும். பல நேரங்களில் கீழ்நிலையில் பணியாற்றும் காவலர்கள் தரும் தகவல்கள் தான் சரியான முடிவுகளை எடுப்பதற்கு அடிப்படையாக அமைகிறது. 24 மணி நேரமும் பணி செய்கிறீர்கள். பண்டிகை காலங்களில், இயற்கை சீற்றம் மற்றும் பேரிடர் காலங்களில், இன்னும் பல நேரங்களில் நீங்கள் உங்கள் குடும்பத்தாரை மறந்து, உறவினர்களை மறந்து மக்களுக்காக பணி செய்கிறீர்கள்.
உலகத்தையே உலுக்கிய COVID-19 அச்சுறுத்தல் காலத்திலும் உங்களுடைய பணி போற்றக்கூடியதாக இருந்தது. அதற்கு ஈடு இணை எதுவும் இல்லை. கோவிட் காலத்தில் முன்களத்தில் நீங்கள் ஆற்றிய பணி மக்களை வெகு விரைவில் அந்த தாக்குதலில் இருந்து மீண்டு வர துணையாக இருந்தது என்று தெரிவித்தார். மக்கள் வேறு எந்த துறையை சேர்ந்தவர்களிடம் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் வைப்பதை விட காவலர்கள் மீதுதான் அதிக நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் வைத்துள்ளனர். ஏதாவது ஒரு நிகழ்வு அல்லது பாதிப்பு ஏற்படும் போது அந்த இடத்தில் எத்தனை துறை அதிகாரிகள் வந்திருந்தாலும் ஒரு காவலர் வந்தவுடன் தான் மக்கள் அரசாங்கம் வந்ததாக நினைக்கிறார்கள் என்று பெருமைப்பட கூறினார். காவலர்கள் செய்கின்ற அத்தனை செயல்களும் பாராட்டப்படுவதைப் போல பல நேரங்களில் நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் கடமையை செய்யாமல் இருக்கும்போது மக்கள் மிகுந்த ஏமாற்றம் அடைகின்றனர். அதை மிகப்பெரிய அளவில் பேசவும் செய்கின்றனர். ஒரு கிராமம், ஒரு மாநிலம் அல்லது ஒரு நாடு வளர வேண்டும் என்றால் உள்நாட்டு பாதுகாப்பு மிகவும் முக்கியம். அதற்கு திறமையாக, நேர்மையாக, எதற்கும் பயப்படாமல் மக்கள் நலனை கவனத்தில் கொண்டு பணியாற்ற வேண்டும் என்றார். எந்த துறையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், குறிப்பாக காவல்துறையினர் தங்கள் கடமையை செய்ய தவறினால் அந்த சமுதாயம் தன் அழிவை சந்திக்க நேரிடும். அது இந்த மாநிலத்தை மட்டுமல்ல, இந்த நாட்டையே பின்னோக்கி தள்ளிவிடும். ஆகவே காவலர்கள் தங்கள் கடமை தவறாமல் தவறு செய்தவர்களுக்கு சட்டப்படி தண்டனை பெற்றுத் தருவதில் கவனமாக இருக்க வேண்டும். விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மற்றும் காவல்துறை தலைமை இயக்குனர் ஷாலினி சிங், காவல்துறை தலைவர் அஜித் குமார் சிங்கல் உள்ளிட்ட காவல்துறை உயரதிகாரிகள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். காவல்துறையை சேர்ந்த நீங்கள் இந்த சமுதாயத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறீர்கள். உங்களது செயலும் பணியும் மிகவும் உன்னதமானது, உயர்வானது, போற்றக்கூடியது. ஒரு நாட்டுக்கு இராணுவம் எந்த அளவிற்கு முக்கியமோ அந்த அளவிற்கு காவலர்களுக்கும் முக்கியமான பங்கு உண்டு. அதாவது உள்நாட்டின் பாதுகாப்பு உங்கள் கையில் தான் இருக்கிறது. அதிகாரிகள் முதல் கடைநிலை காவலர்கள் வரை அனைவரின் பங்களிப்பும் இதில் அடங்கும். பாலாஜி அவர்களே, முன்னாள் தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் வெங்கட்ரமணி அவர்களே, மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர், ஏன்னா நானும் வெவ்வேறு கட்சியில் இருந்தாலும் கூட police station, 2 attempt to murder and 2 murder cases were registered. Next we have Mr. Ayyappan Medipalayam police station. All the accused person were secured within time bound. Duties. I call upon Ms. Shamala Vani Road. Excellent performance, Grandmother T Police Station. He was awarded the Rajiv Gandhi Meritorious Police Service Medal. To all sections of the community, maintaining law and order and bringing great pride to the police department. Performing crime duty and both identified and secured the accused person who was involved in an attempt to murder case. Mr. C. Sankaran, Mangalam Police Service Record and carried out instructions given by the senior officers. Next, I call upon Station CCTV operator and active committee. நவீன கல்வி பண்பாடு, இந்திய அறிவினுடைய மறுமலர்ச்சி இவற்றையெல்லாம் விளக்கும் ஞானகும்ப விழாவை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார். விழாவில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கைவினைப் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்திய அறிவு முறைகளை கொண்டாடுதல் மற்றும் கல்வியில் தாய்மொழி கல்வியை செயல்படுத்துவதை நோக்கமாக கொண்டு கல்வி மேம்பாட்டு அமைப்பு, புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் மற்றும் புதுச்சேரி அரசு இணைந்து நடத்திய தேசிய ஞான கும்ப விழா புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் தொடங்கியது. இந்த விழா வருகிற 23ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறவுள்ளது.
முதல் நாளன்று ஞானகும்ப ஊர்வலம் மற்றும் மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி தொடங்கியது. கிழக்கு கடற்கரை சாலையில் தொடங்கிய இந்த பேரணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணியில் 300க்கும் மேற்பட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தமிழ் வழி கல்வி அவசியம் குறித்து விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியபடி சென்றனர். பேரணியானது கிழக்கு கடற்கரை சாலை வழியாக மத்திய பல்கலைக்கழகத்தை அடைந்தது. அங்கு ஞான கும்பத்தை சபாநாயகர் செல்வம் வரவேற்று ஞானகும்ப விழாவை தொடங்கி வைத்தார். விழாவில் நெசவாளர்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் கைத்தறி ஆடை செய்யும் விதம் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தது. ஞானகும்ப விழாவில் நம்முடைய நவீன கல்வி பண்பாடு, இந்திய அறிவினுடைய மறுமலர்ச்சி இவற்றையெல்லாம் விளக்கும் வகையில் பல்வேறு அரங்குகள் இடம்பெற்றது. இதில் பல்வேறு மாநிலங்களை சார்ந்த கைவினை பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்கள், மாணவ மாணவிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். ஆண்டுகளுக்குள் இந்தியா எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி நாடாக உருவாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் இங்கே இந்த ஊர்வலம் இன்று சிறப்பாக தொடங்க இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர் திரு PML கல்யாணசுந்தரம் அவர்களையும் இந்த சிக்ஷா சங்கரி உத்தான்யாஸ் என்ற அமைப்பினுடைய கல்வி மற்றும் கலாச்சார இந்திய தேசத்தின் கல்வி மற்றும் கலாச்சாரத்திற்கான வெளியே வர முடியாது, வாய்ப்பு இல்லை. நீங்கள் அந்த கேப்பில் வச்சு மூஞ்சி வச்சு காட்டுற மாதிரி காட்டு போதும். ஆல்பா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி மாணவன் தேசிய டென்னிகாய்ட் சாம்பியன்ஷிப்பில் தங்கம் வென்று சாதனை. தேசிய டென்னிகாய்ட் சாம்பியன்ஷிப்பில் ஆல்பா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் 4ஆம் வகுப்பு பயிலும் மாணவர் ஸ்ரீநாத் தங்கப்பதக்கம் வென்று புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். 36வது சப் ஜூனியர் ஆண்களுக்கான தேசிய டென்னிகாய்ட் சாம்பியன்ஷிப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் காந்தி நகரில் உள்ள கிரீன்ஃபீல்ட் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இந்தியா ஜம்மு அண்ட் காஷ்மீர் டென்னிகாய்ட் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் இந்தியா முழுவதும் 23 மாநிலங்களில் இருந்து பங்கு கொண்டனர். புதுச்சேரி அணி இறுதிப் போட்டியில் பலமுறை சாம்பியனான தமிழகத்தை வீழ்த்தி வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. ஆல்பா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி மாணவர் ஸ்ரீநாத் இவ்வெற்றியில் முக்கிய பங்கு வகித்தார். இதற்கு முன்பு ஸ்ரீநாத் 29வது மாநில அளவிலான சப் ஜூனியர் மற்றும் ஜூனியர் டென்னிகாய்ட் சாம்பியன்ஷிப்பில் 2024-2025 ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவுகளில் முதலிடம் பிடித்து வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. தேசிய டென்னிகாய்ட் சாம்பியன்ஷிப்பில் தங்கம் வென்ற மாணவர் ஸ்ரீநாத்தை ஆல்பா கல்வி குழுமங்களின் இயக்குநர் தனத்யாகு பொன்னாடை அணிவித்தும் மலர்கொத்து கொடுத்தும் இனிப்புகள் வழங்கியும் பாராட்டி மகிழ்ந்தார். இந்த நிகழ்வின் போது மாணவனின் பெற்றோர்கள் உடனிருந்தனர்.
புதுச்சேரி அரசு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் வில்லியனூர் தொகுதியில் வீட்டுக்கு ஒரு மரம் திட்டம் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் பசுமை புதுச்சேரி இயக்கத்தின் கீழ் தாயின் பெயரில் வீட்டிற்கு ஒரு மரக்கன்றுகள் வழங்கிட திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் துவக்க விழா வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு கிராமத்தில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு ஒவ்வொரு வீட்டிற்கும் மரக்கன்றுகள் வழங்கும் பணியை துவக்கி வைத்தார். மாசு கட்டுப்பாட்டு குழும உறுப்பினர் செயலர் ரமேஷ் நோக்குவுரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து சுற்றுச்சூழல் துறை மாசு கட்டுப்பாட்டு குழும அதிகாரிகள் வீடு வீடாக சென்று கொய்யா, மா, பலா, நாவல், எலுமிச்சை, நெல்லி உள்ளிட்ட பல்வேறு வகையான மரக்கன்றுகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் உதவி பொறியாளர் தேவநாதன், திட்ட அதிகாரிகள் பன்னீர்செல்வம், சாந்தலட்சுமி, விமல்ராஜ், தினேஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி, தொகுதி துணை செயலாளர் ஜெகன்மோகன், ஹரிகிருஷ்ணன், திருவேங்கடம், நாராயணமூர்த்தி, பத்மநாபன், பர்குணன், பாலு, கோவிந்தராஜ், மூர்த்தி, முருகன், கோவிந்தசாமி, மாரிமுத்து, ரவி, ஆனந்த், முரளி ஆகியோர் கலந்து கொண்டனர். சார் சார் கொஞ்சம் பின்னாடி வாங்க அண்ணா. இங்கே பாருங்கண்ணா. அண்ணா இங்கே பாருங்க, எல்லாம் இங்கே பாருங்க. அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா இங்கே பாருங்க சார், இங்கே பாருங்க. ஓகே நிமிந்து பாருங்கம்மா சார். சார் நிமிந்து பாருங்க. இங்க பாருங்க நிமிந்து பாருங்க, இங்க பாருங்க. ஒரு நிமிஷம் அப்படியே இருங்கண்ணா. ஓகேண்ணா. தண்ணி எடுத்து காலில் ஊற்றி டவல் இருக்கா? நைஜீரியா நாட்டில் 300 ஏக்கர் பரப்பளவில் இயற்கை முறை விவசாயத்தை பயிற்றுவித்துள்ள ஆன்மீகவாணர் வெற்றி செல்வன் இந்தியா முழுவதும் இதனை பின்பற்றி பாதுகாக்க வேண்டும் என மக்களிடம் கோரிக்கை வைத்துள்ளார். புதுச்சேரி திருக்கனூர் அடுத்துள்ள கொண்டலாம்குப்பம் கிராமத்தை சேர்ந்த ஆன்மீகவாளர் மற்றும் இயற்கை விவசாயியுமான வெற்றி செல்வன் இயற்கை முறை விவசாயத்தை செய்து வருகிறார். இதனை அறிந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள நைஜீரியா நாட்டை சேர்ந்தவர்கள் தங்களது விவசாய நிலத்தில் இதுபோன்று இயற்கை முறை விவசாயம் பயிற்றுவிக்க கோரிக்கை வைத்துள்ளனர். இதனை ஏற்று நைஜீரியா நாட்டில் இயற்கை முறையில் பல பயிர் சாகுபடியினை பயிர் செய்து பயிற்சி அளித்துள்ளார். இதனை மேம்படுத்தும் வகையில் அப்பகுதியில் கோசாலை அமைக்கப்பட்டு விதை வங்கி அமைத்தல், விவசாய பள்ளி பயிற்சி நிலையம், இயற்கை முறையில் பல பயிர் சாகுபடி ஆராய்ச்சி நிலையம் உள்ளிட்டவைகளை 300 ஏக்கர் பரப்பளவில் அமைத்து பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதில் 120க்கும் மேற்பட்ட காய்கறி ரகங்கள், எண்ணெய் வித்துக்கள், மரங்கள், மூலிகை பூச்செடிகள், பழ மரங்கள் உள்ளிட்டவைகளை ஒருங்கிணைந்த சாகுபடி பண்ணையாக அமைக்கப்பட்டுள்ளது. இதுபோன்று நமது இந்திய தேசத்தில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் செயற்கை உரங்கள் பயன்படுத்தாமல் இயற்கை முறை விவசாயத்தை 100% பயன்படுத்தி பயிர் சாகுபடி செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் அனைவரும் தாங்கள் அறிந்த விவசாய முறையினை தங்களது பிள்ளைகளுக்கு அவசியம் பயிற்றுவிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இதனால் நோயற்ற ஆரோக்கியமான சமுதாயத்தை மேம்படுத்த முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். வணக்கம், உங்கள் வெற்றி செல்வன். நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா அழகான ஒரு இயற்கையான பசுமை கலந்த
தோட்டம். என்னுடைய பேர் வெற்றிச்செல்வன்றதை விட நான் வந்து உலகம் பூராவே வந்து இயற்கை விவசாயத்தை சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் மக்களுக்கு. அதாவது என்னுடைய அனுபவங்களை நான் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். படித்தது பார்த்திங்கன்னா நான் எம்பிஏ பட்டதாரி. ஆன்மீகத்தையும் விவசாயத்தையும் இன்றைக்கி நம்ம உலகளவில் நம்ம சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் எனக்கு தெரிஞ்ச அனுபவங்களை. இது ஒரு மிகப்பெரிய தோட்டம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பலபயிர் சாகுபடி. அதாவது வந்து இன்றைக்கி ஒரு விவசாயி வந்து இன்றைக்கி விவசாயத்தால் ஒன்றும் சம்பாரித்து நான் விவசாயின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இன்றைக்கி இல்லை. ஏன்னா இன்றைக்கி பொருளாதார பிரச்சனைகள் அதிகம். அதனால் விவசாயத்துக்கு வரக்கூடிய வருமானமும் குறைவு. அதனால் எல்லாருமே வந்து விவசாயத்தை விட்டு வெளியில் போயிட்டுருக்காங்க. ஆனால் நாங்கள் படித்த பட்டதாரிகள் வந்து திரும்பி விவசாயத்துக்குள்ளே வந்து நம்ம ஏதாவது ஒரு புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம விவசாயத்தை வந்து லாபகரமான நோக்க கொண்டுட்டு வந்து மக்களுக்கு நம்ம உதவி பண்ணணுன்ற நல்ல எண்ணத்தில் கடந்த ஒரு 10 வருஷமாக இயற்கை விவசாயத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து பலபயிர் சாகுபடியை வந்து ஊக்குவிச்சு விதைகளை பாதுகாத்து மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நாட்டு விதைகள் ரொம்பவும் முக்கியமானது. இப்போ நீங்கள் பார்க்குற நம்ம தோட்டம் வந்து சுமார் ஒரு 2 ஏக்கர் அளவில் தோட்டம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போதைக்கு ஒரு 10. கோட்டக்குப்பம் அருகே தடை செய்யப்பட்ட 2.50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா, ஹான்ஸ், கூன்லிப் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல். ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த வாலிபர் கைது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் காவல்துறையினர் கோட்டக்குப்பம் ரவுண்டானா அருகே தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கர்நாடக மாநில பதிவு எண் கொண்ட காரை நிறுத்த முயன்றனர். அப்போது காரில் வந்தவர்கள் காரை நிறுத்தாமல் வேகமாக சென்றதை அடுத்து காவல்துறையினர் அந்த காரை துரத்தி சென்று பெரிய முதலியார் சாவடி அருகே பிடித்தனர். அப்போது காரில் இருந்த நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் ராஜஸ்தான் மாநிலம் ஜோலார் மாவட்டத்தை சேர்ந்த தேஜாராம் சைலாவின் மகன் 32 வயதான ஆசாராம் என்பது தெரிய வந்தது. அவரிடமிருந்து குட்கா, புகையிலை பொருட்கள் கடைகளுக்கு விற்பனை செய்வதற்காக பெங்களூருவில் இருந்து கொண்டு வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்தனர். அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தடை செய்யப்பட்ட குட்கா, புகையிலை பொருட்களை கோட்டக்குப்பம் காவல் துணை கண்காணிப்பாளர் சுனில் பார்வையிட்டார். கைப்பற்றப்பட்ட குட்கா, புகையிலை பொருட்களின் மதிப்பு 2.50 லட்சம் ரூபாய் இருக்கும் என காவல்துறையினர் தெரிவித்தனர். மூட்டை வரைக்கும் புதுச்சேரி மடுகரையில் சாலை ஓரங்களை ஆக்கிரமிப்பு செய்து கடைகள் நடத்திய இடங்களை அதிகாரிகள் அப்புறப்படுத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடந்த மாதம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் சாலையோரம் ஆக்கிரமிப்பு செய்துள்ள இடங்களை அகற்ற வேண்டுமென அதிகாரிகள் மத்தியில் முடிவு செய்யப்பட்டு பல்வேறு இடங்களில் சாலையை ஆக்கிரமித்து வைத்துள்ள பதாகைகள் மற்றும் கட்டிடங்களை அதிகாரிகள் தொடர்ந்து அகற்றி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக மடுகரை பேருந்து நிறுத்தம் அருகே சாலையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்ட கடைகளை பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன், நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் முன்னிலையில் அகற்றப்பட்டது. நெட்டப்பாக்கம் காவல்துறை ஆய்வாளர் கீர்த்திவர்மன் தலைமையில் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பொதுப்பணித்துறை பொறியாளர் கிருஷ்ணன், செயற்பொறியாளர் ராமலிங்கேஸ்வர ராவ், வருவாய் ஆய்வாளர் ரமேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். மேலும் ஆக்கிரமிப்புகளை திடீரென்று அகற்ற வந்த அதிகாரிகளிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பிறகு அரசு அதிகாரிகள் பொதுமக்களிடையே சாலையோரம் வைத்துள்ள கடைகளை அப்புறப்படுத்தினால்தான் அப்பகுதியில் செல்லும் வாகனங்கள் விபத்தில் சிக்காமல் செல்ல முடியும் என்பதை பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தனர். பிறகு பொதுமக்கள் சமாதானம் அடைந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்.
புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை 3ஆம் வட்டம் சார்பில் பள்ளிகளுக்கு இடையிலான கேரம் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் தற்போது விளையாட்டுத் துறைக்கு அதிகமாக அரசு முக்கியத்துவம் கொடுத்து மாணவ மாணவிகளை விளையாட்டுத் துறையில் ஊக்குவிக்கும் வகையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியான மணப்பட்டு அரசு நடுநிலைப் பள்ளியில் 180க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கேரம் விளையாட்டில் பங்கு பெற்று விளையாடினர். இதில் 15க்கும் மேற்பட்ட மேல்நிலைப் பள்ளி மற்றும் 10க்கும் மேற்பட்ட உயர்நிலைப் பள்ளி, 20க்கும் மேற்பட்ட நடுநிலைப் பள்ளி என்று அரசு மற்றும் தனியார் பள்ளியில் பயில்கின்ற மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடினர். இந்த விழாவில் தலைமை ஆசிரியர் பொறுப்பேற்ற விவேகானந்தர் அனைவரையும் வரவேற்றார். புதுச்சேரி கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி மோகன் விளையாட்டுப் போட்டியினை துவக்கி வைத்தார். இதில் மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி விளையாடினர். இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக விளையாட்டு பிரிவு துணை இயக்குநர் வைத்தியநாதன், கம்பன் அரசு மேல்நிலைப் பள்ளி துணை முதல்வர் ராஜசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களிடையே கேரம் விளையாட்டின் செயல்பாடுகளை பற்றி எடுத்துரைத்தனர். சிறப்புரை ஆற்றினர். சுதித் ஜெயன், அலெக்ஸ் நன்றி உரை கூறினார். இந்த ஏற்பாட்டினை ஆசிரியர் பெருமக்கள் கலைச்செல்வி, ஏகதேவி, முருகன், மஞ்சு, இந்திரா, மதுவதனி, பானுப்பிரியா, நவீனா, காயத்ரி மற்றும் பள்ளியில் பணிபுரியும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அவர் கொஞ்சம் வீங்கி வாங்கி நின்றா பொதுவாக நம்ம யாரும் 2 பேரும் வெடி பார்ப்பா வேண்டும். வெளியே இருந்து நம்ம பங்கேற்கணும், நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். நம்ம அப்போ என்ன நிலையில் இருக்கோ நமக்கு அப்போ தெரியும். சார் நீங்கள் தோற்றுற போகிறீங்க, அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் பெஸ்ட்டாக இருக்குதோ, என்ன ஃபீல்டில் பெஸ்ட்டாக வரணும்னு ஆசைப்படுறாங்களோ இளைஞர் பணி அவர்கள் மாணவர்களை வாழ்க்கை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன். மதிப்புக்குரிய ஏனைய பிசிக்கல் எஜுகேஷன் லெக்சரர்ஸ், பிடி டீச்சர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இருக்குது எங்களுக்கு கொஞ்சம் வேறு ஒரு விஷயத்தினால, ஆனால் சார்கிட்ட பேசும்போது சொன்னேன், முதல்லலாம் ஒரு 10 டீம் தான் சார் வரும், ஆனால் அதே பிடி வாட்ச் ஒரு 5 பேர் தான் இருப்பாங்க, ஆனால் நடத்த முடியாது. அதனால் அவங்க கற்றுக்கின்னு சில விஷயங்களை சரி நம்ம இந்த இதை நல்லா நடத்தணும். 2வது பாயிண்ட்டு, இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் நடத்தும் போது தான் இங்கே இருக்கிற பிள்ளைங்க ஒரு சில கேமு கலந்துப்பாங்க. ஆனால் மணவெளி தொகுதியில் உள்ள மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 1,56,00,000 கடன் உதவிக்கான காசோலைகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கினார். புதுச்சேரி அரசு ஊரக வளர்ச்சித்துறை வட்டார வளர்ச்சி அலுவலகம் அரியாங்குப்பம், புதுச்சேரி மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மூலம் மணவெளி தொகுதியில் உள்ள மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சமுதாய முதலீட்டு நிதி கடன், நலிவுற்றோர் நிதி கடன், பிரதான் மந்திரி உணவு பதப்படுத்துவோர் சிறப்பு கடன், வங்கி இணைப்பு கடன் மற்றும் துவக்க நிதி என 1,56,00,000 ரூபாய் கடனுதவிக்கான காசோலைகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் 205 பயனாளிகளுக்கு தவளக்குப்பத்தில் உள்ள தனியார் திருமண மகாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன், இணை வட்டார வளர்ச்சி அதிகாரி சுப்பிரமணியன், செயல் அதிகாரி கார்த்திகேயன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு, மாவட்ட தலைவர் சுகுமாரன், கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட துணைத் தலைவர் மணிகண்டன், ராஜதுரை, வாழ்வுமுனி, செந்தில்குமார், சிவா, சுமதி, மணி, சரவணன் மற்றும் மகளிர் சுய உதவி குழுவை சேர்ந்த ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர்.
சுயஉதவி குழுக்களுக்கு பல்வேறு கடன் உதவிகள் வழங்குவதற்கு வருகை தந்திருக்கோம். இந்த வரவேற்பை வழங்க எனக்கு அனுமதி கொடுத்தவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தீமதல் அக்ஷய பாவத்துக்கு மட்டும் 1,00,000 ரூபா கோவில் ரீதியாக மானியமாக கொடுக்குறோம். மற்ற எல்லோரும் சிறப்பாக செயல்பட்டால் அந்த தொடர்ந்து அதற்கான மானியங்களும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இதுபோன்று மத்திய அரசு கொடுக்கின்ற நிதியை முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உள்ள வந்தா சார் வீடியோ அடுத்தபடியாக ஓடவெளி பஞ்சாயத்து லட்சுமி. புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை 3ஆம் வட்டம் சார்பாக பள்ளிகளுக்கு இடையிலான யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை 3ஆம் வட்டம் சார்பாக பள்ளிகளுக்கு இடையிலான யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டி பாகூர் பொம்யூன் குடியிருப்பு பாளையம் அகரம் ஸ்காலர்ஸ் அகாடமி பள்ளியில் நடைபெற்றது. போட்டியின் துவக்க விழாவிற்கு அகரம் ஸ்காலர்ஸ் அகாடமி பள்ளி தாளாளர் உமா மகேஸ்வரி தலைமை தாங்கி தலைமை உரை வழங்கினார். ஆசிரியை இலக்கியா அனைவரையும் வரவேற்றார். ஏஜே மேல்நிலை பள்ளி முதல்வர் ரங்கநாதன், பணி நிறைவு பெற்ற உடற்கல்வி ஆசிரியர் ஆறுமுகம், 3ஆம் வட்ட பள்ளிகளுக்கு இடையிலான விளையாட்டு போட்டிகளின் செயலாளரும் நெட்டப்பாக்கம் கம்பன் அரசு மேல்நிலை பள்ளி உடற்கல்வி விரிவுரையாளருமான பிரகாஷ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு யோகாசன போட்டியை துவக்கி வைத்து சிறப்புரை ஆற்றினர். ஏம்பலம் மறைமலை அடிகள் அரசு மேல்நிலை பள்ளி உடற்கல்வி விரிவுரையாளர் பழனி, பாரதி அரசு மேல்நிலை பள்ளி உடற்கல்வி விரிவுரையாளர் முரளிதரன், கொரவல்லிமேடு தியாகி KR சுப்பிரமணிய படையாச்சி அரசு மேல்நிலை பள்ளி உடற்கல்வி விரிவுரையாளர் நாராயணசாமி, பாகூர் கஸ்தூரிபாய் காந்தி அரசு மேல்நிலை பள்ளி உடற்கல்வி விரிவுரையாளர் சிவரஞ்சன், சேலியமேடு கவிஞரேறு வாணிதாசனார் அரசு உயர்நிலைப் பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் தனிகை குமரன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். அகரம் ஸ்காலர்ஸ் அகாடமி பள்ளி ஆசிரியை ஏகமதி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். இறுதியாக ஆசிரியை சங்கீதா நன்றி கூறினார். யோகாசன போட்டிக்கு நடுவர்களாக வீராம்பட்டினம் அரசு நடுநிலைப் பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் ஜெயசுந்தரி, அரியாங்குப்பம் தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் நித்யா, பாகூர் கஸ்தூரிபாய் காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் ரகு, ஏம்பலம் மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் சந்தோஷி, அபிஷேகப்பாக்கம் சேத்திலால் அரசு உயர்நிலைப் பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் இளவரசன் மற்றும் சிலர் பணியாற்றினர். 28 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் இருந்து 110 மாணவர்கள் 80 மாணவிகள் யோகாசன போட்டியில் ஆர்வமுடன் பங்கேற்றனர். ஒரு நாள் நடைபெற்ற இந்த யோகாசன போட்டியில் 14 வயதிற்குட்பட்ட மாணவர் பிரிவில் குடியிருப்பு பாளையம் அகரம் ஸ்காலர்ஸ் அகாடமி பள்ளி முதலிடமும், சேலியமேடு கவிஞரேறு வாணிதாசனார் அரசு உயர்நிலைப் பள்ளி 2வது இடமும், பாகூர் அரசு ஆண்கள் நடுநிலைப் பள்ளி 3வது இடமும் பெற்றது. போட்டிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியைகள் விஜயலட்சுமி, சுபாஷினி, ராதிகா, ரகுணா, ராஜேஸ்வரி, கல்பனா, ராஜேஷ்குமார், ராஜலட்சுமி, பள்ளி ஊழியர்கள் குமாரி, கலைவாணி மற்றும் மாணவர்கள் செய்திருந்தனர். நடத்தப்படும் பள்ளிகளுக்கு இடையிலான விளையாட்டு போட்டிகளில் யோகாசனா போட்டியை நம் அகரம் ஸ்காலர்ஸ் அகாடமி பள்ளியில் நடத்துவதில் பெருமகிழ்ச்சி. Yogasana Championship. Once again, I thank you one and all for giving this opportunity to host this wonderful event. Championship இந்த அகரம் ஸ்காலர்ஸ் அகாடமி எடுத்து நடத்துறாங்க. அவர்களுக்கு இந்த நேரத்திலே 3ஆம் வட்டம் சார்பாகவும் 3ஆம் வட்ட கமிட்டி சார்பாகவும் அத்தனை யோகாசனா பார்ட்டிசிபென்ட் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பள்ளியின் ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஊழியர்களுக்கும் இப்பள்ளியின் மாணவர்களுக்கும் சேர்த்து இந்த நேரத்திலே 3ஆம் வட்டம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்பது நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய ஒரு பழமையான கலை யோகா. நம்முடைய இந்தியாவில் தான் அந்த கலை உருவாகியது. நவீன மாணவ சமூகம், குறிப்பாக இளைஞர் சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய
பல்வேறு சவால்களுக்கு, குறிப்பாக டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஞாபக மறதி போன்ற பல்வேறு வகையான இடர்பாடுகளுக்கு ஒரு தீர்வு காணும் கலையாக இந்த யோகா பயிற்சி இருக்கிறது. உடல், மனம், ஆன்மா மூன்றையும் ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு கலை தான் இந்த யோகா கலை. அது வெறும் ஒரு பயிற்சி மட்டுமல்ல. யோகா ஈஸியா காரைக்காலில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் மகளிருக்கான கடல்பாசி வளர்ப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மத்திய அரசின் தேசிய தொழில்நுட்ப கழக வளாகத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மகளிர் மாநாடு நடைபெற்றது. விழாவில் காரைக்கால் பகுதியில் மகளிருக்கான கடல்பாசி வளர்ப்பு திட்டம், மீனவ பெண்களுக்கான கூட்டுறவு சங்கங்கள் தொடங்கி வைத்தல், தீனதயாள் வாழ்வாதார மகளிர் மேம்பாட்டு திட்டம், நமோ ட்ரோன் திட்டம், பெண்களுக்கான மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடனுதவிகள் வழங்கும் திட்டம், பெண்களுக்கான பிங்க் ஆட்டோ வழங்கும் திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டு பயனாளிகளுக்கு புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் மற்றும் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த காரைக்கால் மகளிர் மாநாடு ஒரு வெற்றிகரமான மாநாடாக அமைய நமது மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் குத்துவிளக்கினை ஏற்றி வைத்திருக்கின்றார். அவர்களை தொடர்ந்து நமது வேளாண் அமைச்சர் அவர்களை தொடர்ந்து நமது குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் அமைச்சர் அவர்களை தொடர்ந்து துப்புரவு பணியாளர் திருமதி சரோஜா அவர்கள். பொதுமேலாளர் வீட்டில் அடைத்து வைத்திருந்தால் நாடு முன்னேறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்ற நம் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள், அதனால்தான் இன்று மாண்புமிகு பிரதமரின் கனவு திட்டமான நமோ ட்ரோன் தீதி திட்டத்தை புதுச்சேரி கற்ற பெண்களை நாடு தன் கண்ணில் சமூகத்தில் தன் சேவையை தர பதிப்பதே பெண்களின் விடாமுயற்சியை இழிவுபடுத்துகிறது. அவ்வகையில் பெண்களின் வளர்ச்சியை மேம்படுத்துவது நம் நாட்டின் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு பெண்களின் பொருளாதார வளர்ச்சி மேம்படுகிறது. திரு நரேந்திர மோடி அவர்களின் மிக நெருக்கமான திட்டங்களில் ஒன்று और वो है सी बिल्टी खेती और उसमें बहुत காரைக்காலில் உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு படகு போட்டி நடைபெற்றது. இதனை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மீன்வளத்துறை சார்பில் கடற்கரை சாலையில் மீனவர்களிடையிலான படகு போட்டி நடைபெற்றது. இந்த படகு போட்டியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த படகு போட்டியில் 11 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் படகு போட்டியை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் காரைக்கால் கடற்கரைக்கு வருகை தந்தனர். படகு போட்டியில் மண்டபத்தூர் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த படகு முதலாவது இடத்தையும், காலிக்குப்பம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த படகு 2வது இடத்தையும், பட்டினச்சேரி மீனவ கிராமத்தைச் சேர்ந்த படகு 3வது இடத்தையும் பிடித்தன. இதனையடுத்து வெற்றி பெற்ற மீனவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் பரிசு வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இந்த 7 கிராமங்கள் புதுவை அரசு மீனவர்களுக்கு என்றென்றும் பக்கத்துணையாக
விழாக்கள் ஆரம்பித்து என்னடா தட்டியா எங்க கையை வச்சுட்டு இருக்கிறான். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உள்நாட்டின் பாதுகாப்பு காவல்துறை கையில்தான் உள்ளது. மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பணியாற்ற ஆளுநர் கைலாஷ்நாதன் அறிவுறுத்தல். கோட்டக்குப்பம் அருகே தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல். ராஜஸ்தானை சேர்ந்த வாலிபர் கைது. மடுகரையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றம். அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.